வெகுவாக சேமித்து பூமியின் அடிப்பாகங்களில் ஒளித்து வைப்பார்கள். ஆகாத காமாந்தகார பாவிகளாய் இருப்பார்கள். இரவு நேரம் அதிக பிரகாசமுடையதாய் இருக்கும். தெய்வ பூமி உன்னதத்திலே ஏறும். எங்கும் அவதியும் குழப்பமும் அதிகரிக்கும். இதுதான் நாம் உமக்கு முற்கூட்டி அறிவிக்க நினைத்தது. அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக தீங்கனர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாகவும் அதிக கொடுங்கோல்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அந்த காலத்தில் தேகத்திற்காக பாடுபடுகின்றவர்கள் தங்கள் ஆத்மாவை காப்பாற்ற முடியாதவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் ஆத்மா பசியால் வருந்தி இளைத்து நரகத்தின் பக்கம் சார்ந்து நிற்கும். ஆனால் ஆத்மாவுக்கு பாடுபடுகிறவர்களுடைய சரீரமோ பசியுடையதாயும் உலக துன்பத்தினால் இளைத்து போயும் அனாதையாகவும் இருக்கும். ஆனால் அவருடைய ஆத்மாவோ சொர்க்கலோகத்தில் வளப்பம் மிகுந்ததாய் இருக்கும். நீதியானவர்களில் வைத்து மிக துப்புரவான நீதியாளர் எம்முடைய நன்னேரி மதத்தில் இருப்பார்களே, அவர்கள் தங்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய கல்யாணம் செய்து கொள்வார்கள். இந்த 9,000 வருஷங்களுக்கு அந்த குழப்பமான நேரத்தில்தான் மக்கள் அதிகமான குழப்பமுடையவர்களாய் இருப்பார்கள். ஆண் பெண் இருவாளர்களாக இருக்கும் அந்த பிராதன தேவ தூதர்கள் மிகுந்த நல்லவர்களாக இருக்கிறார்கள். அது நேரம் இரவு அதிக பிரகாசமுடையதாய் இருக்கும். தெய்வ பூமி உன்னதத்தில் ஏறும். அழிவு நெருங்கி அத்தியாவசியமாகும் போது அந்த வஞ்சக தீங்கனர்கள் இன்னும் அதிக குரூரமானவர்களாக அதிக கொடுங்கோன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். நன்மையின் இடத்தில் பக்தி விசுவாசத்துடன் ஜீவிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவி தெய்வத்திற்கு அதிக வணக்கம் செலுத்துகிறார்கள். அதை அறிந்த பரிசுத்த ஆவி தெய்வம் நற்கர்மம் செய்த அவர்களுக்கு நீதியை சன்மானமாக அளிப்பார்கள். அந்த திருக்கூட்டத்தில் உள்ள ஆண் பெண் இருவரையும் நாம் விசுவாசிக்கின்றோம். நீதி அரசாங்கம் எப்பொழுது வரும்? விருதரையன்களை போகா கட கும்பல் வந்து எதுவிதத்தால் அழிப்பார்கள். அந்த அழிவு நேரத்தின் கோரம் கூற அதனை சீதேவியர்கள் கண் பார்க்க சகிக்காதவர்களாய் அது நேரத்தில் அது கோரத்தை பாராதிருக்க என்னையும் என் சகாக்களையும் மரணித்து அருளும். இறுதி தீர்ப்பு நடத்து வரும் பரிசுத்த ஆவியே என்று கேட்பார்கள். விடுதலை சிடுமூஞ்சியர்களுக்கு பின்னே மேற்கூறிய போக்கலா தோன்றுவான். அவர்கள் சிவந்த ஆயுதங்களையும் சிவந்த கொடிகளையும் சிவந்த குள்ளங்களையும் போட்டுக் கொண்டிருப்பார்கள். அவன் வருவதற்கான காலத்தின் அடையாளமாவது அப்பொழுது சூரியனில் பல அதிகமான ஓட்டைகள் தோன்றும். அதிகமாக சாய்ந்து வரும். சந்திரனில் பலவிதமான வர்ணங்களும் பல மாதிரியான திருப்ப அடையாளங்களும் காணப்படும். பூகம்பம் அடுத்தடுத்து தோன்றப்பெறும். காற்று சேதம் உண்டாக்கும்படி அடிக்கும். உலகத்தில் தேவைப்படுவது கிட்டாத பல நெருக்கடி கஷ்டங்களும் பல இடைஞ்சல்களும் உண்டாகும். குருவும் புதனும் ஒன்று கூடி அழிவுக்கே தமது வல்லவத்தை உதவி செய்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறு தீங்குள்ள கணக்கில்லாமல் மலிந்து ஏறி போயிருக்கும். தெய்வ கிரகமானது தன் நாட்டில் இருக்கின்ற அலிம்பை அழிப்பதற்காக துரிதப்படுத்தும் போகக்கட கும்பல்கள் எண்ணற்ற பெரிய படையாக வந்து ஆசிரியர் அனைவரையும் பிடித்து கொன்று அவர்கள் வாஸ்துவ தலங்களையும் நாசம் செய்வார்கள். ஒரே காலத்தில் 3 இடத்தில் சண்டை நடக்கும். சுரஸ்ரா நாயகம் அவர்களுடைய வேதத்தை சபையில் வைத்து ஆலோசிக்கும் போது அது நடக்கும். அப்போது 1000 ஆண்டு காலங்கள் என்று மேற்கூறிய கணக்குடைய நாளும் 100 பனிகாலம் என்று கணக்குடைய நாளும் அது நேரமாக இருக்கும். அப்போது தேவ பூமியில் பல இடங்களில் உள்ளவர்கள் தங்கள் எல்லைகள் விட்டு அங்கே வந்து கூடி தங்கியிருப்பார்கள். இத்தேவ பூமியின் பலவாறான உன்னடந்த அடையாளம் கூறப்பெறுகிறது. தேவபூமியில் அங்கே பாவ சங்கார பிரத்யேசியமான ஒரு குடிநீர் ஜலம் தினந்தோறும் பருகுவார்கள். அது பாவியர்களுக்கு ஆகாது போய்விட்ட ஜலமாயும் ஏரியில் தோன்ற பெறும்
ஜலமாயும் இருக்கும். அத்தேவ பூமியில் ஜீவதீப பிரகாசமானது ஜொலித்துக் கொண்டிருக்கும். வரும் அமளையில் தன் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்கிறவர்களுக்கு அடையாளம் தன் தன் மண் பெண் புண்ணியத்தில் முன்போல் ஒட்டியில்லாமல் நிகழப்பெற்றவர்களாய் இருப்பார்கள். இத்துடன் பாவ சங்காரமாகிவிட்ட உலகத்தில் இனி அப்பாவும் எழ முடியாததாய் நீதி எழுந்து பரவிவிடும். இனி உண்டாகிற புது உலகம் பரிசுத்த ஆவி தெய்வத்தினுடைய சொந்த படைப்பு உலகம். அவர்கள் அநேகம் அழகானவைகளையும் அநேகம் ஆச்சரியமானவைகளையும் அநேகம் சம்பத்தனுடையவைகளையும் அநேகம் பிரகாசமானவைகளையும் படைப்பார்கள். வயோதிகம் அடையாததும் என்றும் சாகாததும் என்றென்றைக்கும் அழுகாததும் என்றென்றைக்கும் உயிர்ப்புடன் இருந்து வளர்ச்சி ஏறுவதுமாகவும் இந்த பூமி மறுமுறை புதுப்பிக்க பெறும். தீர்ப்பர் அவருடைய இஷ்டத்தின் பிரகாரமே உலகமானது புதிதாக ஸ்தாபிக்க பெறும். அப்பொழுது இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். ஜீவனுக்கு சாவாவரம் வரும் என்று நமது பிரமோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களுடைய திருத்தீர்க்க தரிசனம். தீபூர்ணம் மெய்யாகவே சதுரியும் கோடி கால மக்களத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நுருவிய மகா நிராயகவன் சாலை ஆண்டு. நமஸ்காரம். முத்தீபூர்ணம் மெய்யாகவே சதுரி யுகம் கோடி கால மக்களத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நுருவிய மகான் வீராயகவான் சாலையாண்டவர்களே. அரியானை அறிய வைத்து அந்த நாயனை பிரட்டி பிறப்பி தாரும் தெரியானை தெரிய வைத்து திரையிருளதி தெரிந்த தேசியேந்திரா பெரியானை பெரியானன என யோங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் இணையன்றன் ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. தை மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பவுசத்திரம் வேதம் ஓதும் பாடசாலைக்கு வருகை தந்துள்ள 6 ஜீவப்பிரிவர் அனைவருக்கும் நமஸ்காரம். அறியாமையில் இருந்து கார் இருளை நோக்கி போய்கொண்டிருந்த நம்மளை தடுத்து ஆட்கொண்டு அறிய வைத்து நித்திய பேரின்ற உலகத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற நமது குலதெய்வம் பிரமோதிய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களின் திரு பொற்பாதம் பணிந்து தொழுது அறிவு கூர் என்ற தலைப்பிலே அடியனுக்கு தெரிந்ததை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. மானிடனாய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு ஊமை மூடம் இல்லாமல் பிறப்பது அரிது. அவ்வாறு பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் பயின்றல் அரிது. அவ்வாறு பயின்ற போதிலும் மெய்ஞான தெய்வத்தை காண்பது அரிது. அவ்வாறு காண்பித்தாலும் அவர்களுக்கு பிள்ளையாக போய் சேர்வது அரிது. அவர்களுக்கு பிள்ளையாக சேர்ந்தாலும் அவர்களுடைய பேர் இரக்கத்திற்கு ஆளாகுவது அரிது. இறுதியில் அவர்களுடைய திரு பொற்பாதம் போய் சரணகதி அடைவது அரிது அரிது அரிதுன்னு வந்த திருக்க தரிசனங்கள் அவையார் பிராட்டியர்கள் எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ 84 100,000 ஜீவராசிகளிலும் முதன்மையானது மனுதான் என்று சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மனுவை இறைவன் தன் சாயலாகவே படைத்து அந்த மனுவனுடைய இருதயத்தில் குடியேறி கொண்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மனுவானவன் அந்த குடியேறி இருக்கின்ற பரம்பொருள் யார் என்று தெரிந்து அறிந்து அவர்களிடம் போய் சரணகதி அடைந்து கொள்ளணும். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு விழிகளில் இருந்தும் வீக்குருடனாய் செவிகளில் இருந்தும் சிவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் ஆனவனுக்கு சமம் என்று மான்மியத்திர தெய்வம் கூடியிருக்காங்க. அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால் பொருள் வேணும். அப்ப அந்த உடல் பொருள் ஆவியை மட்டும் அந்த பொருளுக்காக செலவழித்து சம்பாத்தியம் பண்ணி இந்த குடும்பத்துக்காகவே அதை நம்ம செலவு பண்ணி நடத்தி வருகிறோம். ஆனால் இருந்த போதிலும் அது மட்டுமா என்ன இல்லை, ஏன்னா அது அழிவை நோக்கி போகின்ற ஒரு சிற்றின்பம் தானே அப்படிங்க.
இதற்காகவா மனுவை அந்த உன்னதமான அறிவை கொடுத்திருக்கான் அப்படின்னா இல்லைன்ட்டாங்க. நித்திய பேரின்பத்திற்கு அல்லவா அந்த அறிவை தந்தது அப்படிங்காங்க. அதற்கு அப்ப அந்த உலகத்தை ஆளணும்னா தெய்வத்தினுடைய அருள் வேண்டும்ங்காங்க. அப்ப அந்த அதற்குள்ள அறிவை நம்ம வந்துகிட்டு தேடிக்கொள்வதுதான் அறிவு கூறுன்னு இருக்காங்க. அந்த உலகத்தை ஆளணும்னா அதுக்கு அறிவை கூறாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண இரும்பு, கத்தி, கடப்பாறை, இரும்பு பொருள் மட்டும் துருப்பிடிச்சு தேஞ்சு கிடந்தோம்னா அதை கொண்டு போய் பட்டையில கொடுப்போம். அதுக்கு ஒரு பட்டயம் இந்த மாதிரி தேய்ச்சி அதை நம்ம கூர்மையாக ஆக்கிக் கொள்வோம். ஆனால் தெய்வம் கொடுத்த அந்த அறிவை கூர்மையாக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வம் நமக்கு 4 விதமான பட்டயங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்று ஆதிமை உதய பூரண வேதாந்தம் என்கிற பட்டயம், ஆதிமான்மிங்கிற பட்டயம், யமன்படர் அடிபடு திருமெஞ்ஞான கூறுங்கிற பட்டயம், யமபடு அடிபடு கோடாத கூர் என்ற 4 விதமான பட்டயம் தெய்வம் தந்திருக்காங்க. அதுல போய் நம்ம இந்த அறிவை கொண்டு போய் கூர்மையை ஆக்க ஆக்க அந்த பேரின்பத்தை அடையலான்னு தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க. அதுல ஆதிமை உதய பூரண வேதாந்தத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதுல முகப்பே நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்துக்கே தந்தான்னு முதலே சொல்லி வச்சுட்டாங்க. இதை ஓதி உணர்ந்து அறியா உயிர்கொடிகள் அனைத்தும் ஊறுபட்டு அழகை நரகலால் நினைக்குது. அறியல அப்படின்னா அவங்களுடைய அவஸ்தையானது நரகலை நோக்கி போகும் அப்படிங்காங்க. அப்ப இதை அறிஞ்ச சாதி மனு குலம் அனைத்தும் ஜீவன் கண்ட சென்மச பழிய குலமாக வென்று ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம் அறிந்து அடைந்த தேவராமே என்று. அப்போ அந்த ஆதிமை உதய பூரண வேதாந்தத்தை நம்ம அறிந்து அதை படித்து முழுமையாக்கி கொண்டோம்னா இதனுடைய பொருள் எப்படி ஆகும்னா, இதை அறிந்த ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்தடைந்த மனுக்கள் எல்லாமே தேவராம் அப்படின்னு தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அறிவு அறி பாடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதி துணை, ஆதியே துணைன்ட்டாங்க. அப்ப அந்த ஆதியை அறியணும்னா குருவே துணைன்ட்டாங்க. அப்ப வேதம் ஓதுதல் மெய்வெளி தொடரன் இருக்காங்க. அப்ப இந்த வேதத்தை நம்ம ஓத 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 மெய்வெளி தொடர தொடர அதுக்கு நம்ம அறிவு கூர்மையாக போய்கிட்டு இருக்குங்காங்க. அதுவே பத்தியத்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயங்காது இருமனமே மயிர் பாலங்கரத்தும் குரு நாதர் அருகில் இருக்க மயங்காது இருமனமேன்னு இருக்காங்க. நம்ம இக வாழ்க்கையெல்லாம் முடித்துக்கொண்டு அந்த பரலோகத்துக்கு போவதற்கு இடையூறா இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் இந்த தலம். அப்ப அந்த தலத்துக்கு உண்மையான என் பிள்ளைகளுக்கு நான் உறவியில பக்கத்துல அருகில இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆதிமான்மியத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேதத்துல அந்த ஆதிமான்மியங்கிற வேதத்தை தொடர்ந்து படித்தோமையானால் உனக்கு ஒரு புது அறிவே உருவாகும் அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆதிமான்மியத்துல தெய்வம் சொல்லி வச்சிருக்கிறது அவங்க வந்த வரலாறு, அவங்க பட்ட பாடு, அவங்க என்னத்துக்காக வந்திருக்காங்க, மனுக்கள் என்னத்துக்காக ஆக்கணுங்கிறதுக்காக எல்லாமே அந்த ஆதிமான்மியத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல எம்மபடர் அடிபடு கோடாயுத கூர்ல பக்கம் 54 ஆண்டவர் வாக்கியம். இப்போ இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஏய் மனுவாய் பிறந்த நீ ஏமாந்து கற்பகோடி கால அவஸ்தைக்கு போய் விடாதே. அப்படி போவதிலாலேயே எல்லோருடைய நினைவும் ஓடி அலைகிறது. அதற்கு உதவி செய்ய ஏமாற்றுக்கார சைத்தான்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் கையிருந்து தப்பித்து தவத்துடைய ஒரு செம்மேருவின் கைக்கு இணக்கமாக அவர்கள் பிரிதியை இப்பவே பெற்றுக்கொள். அதுவே சொர்க்கம், அதுவே உனக்கு போதும். இது ஒரு பூவன பொற்காலம். நாம் சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, செயல். எல்லோரும் அவஸ்தைக்கு போவதே நாம் குறுக்கே நின்று தடுக்கிறோம். மீறிக்கொண்டு போனால் அதிலேயே போகட்டும் என்று நாமே தள்ளிவிடுவோம். நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் வரமான அந்த சொர்க்கபதி வாழ்வு என்று நமது குலதெய்வம் அந்த திருமெஞ்ஞான 54வது வாக்கியத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி 4வது பட்டயமா இருக்கக்கூடிய நமக்கு யமபடர் அடிபடு கோடாயுத கூர் வாக்கியத்துல பக்கம் 193 என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா, துரும்பு களத்தண்ணீரை தேக்கும் என்பது வாஸ்தவம் தான். உன்னுடைய ஒரு அற்ப செயல்
பல அரிய வருவாய்களை தடுத்து விடுகிறது. ஒரு நற்றீர் மேனியரின் அங்கத்தில் ஒரு துண்டு நீ, ஒரு நற்றீர் மேனியரின் அங்கத்தில் ஒரு துண்டு நீ என்பதை மறந்து விடாதே. நீ கைப்பற்றியுள்ள இது புராதன பழமை ஞானம், கோடி கோடி காலம் இருந்து அரசு செய்ஞானம், ஒரு நாளிகையில் அவசரமாக பெறக்கூடியது அல்ல. இதற்கு முழு யோக்கியத்தை உடையவர்கள் நீங்கள்தான் என்று நம்பி நெருக்கமாக விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் என்று நமது குலதெய்வம் திருவாய் மலர்ந்து அருள் இருக்காங்க. அப்போ நாம பிறந்த இந்த உலகத்துல வந்துகிட்டு பரமாத்மா யாருங்கிறது தெரிஞ்சதே பெரிய பாக்கியம். அந்த பரமாத்மா பாக்கியம் யாரும் தெரிஞ்சும் அவர்கள் இருக்க இடத்தை தேடி நம்ம வழிபட்டு இந்த மெய்வெளி தொடர்றதும் பெரிய பாக்கியம். அப்ப இங்க இருக்க எத்தனையோ கோடி மக்களுக்கெல்லாம் இந்த சொற்பமான மக்களாகிய நமக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு அது விட்டகுறை தொட்டகுறை இருக்கிறதுனாலதான் தெய்வம் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய அறிவானது இன்னும் கூர்மையாகிறதுக்கு உள்ள வழிகளை தெய்வம் இது மூலியமா சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப படிச்சது மாதிரி எஜமான் அறிந்து பாடுபடும், எஜமான் அறியாமல் பாடுபட்டாச்சுன்னு எங்கேயுமே கூலி வாங்க முடியாது. அதனால இந்த அறிவுங்கிறத தெய்வம் கொடுத்த அந்த 4 வேதத்துல பட்டியத்துல தீர்த்துனா நமக்கு தேவையானது எல்லாம் இகத்துக்கும் பரத்துக்கும் தேவையானது எல்லாம் அவங்களே கொடுத்து நம்மளை வழிநடத்த சொல்லுவாங்க. எல்லோருக்கும் சொர்க்கபதி வாழ்வும் நிச்சயமும் சொல்லி வச்சிருக்காங்க. அதன்படி நாம் எல்லோரும் அந்த வேத நூல்களை படித்து அந்த சட்டத்திட்டங்களை மதித்து அந்த எஜமான் ஒருவராகிய நமது குலதெய்வம் பிரம்மதி மெய்வெளிச்சாலை ஆண்டவர் ஒருவர் தான் என்று உலகத்துக்கே இங்கு கூறி அவர்களை பின்தொடருவோமாக. தீபூர்ணம் யாகமையாகவே சதிரி யுங்கொடி கால மக்களை திருமண சர்வ மூலமந்திர நுருவிய மகான் மேராகிய யுகவான் சாலையாண்டவர்கள்